ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நான் பார்க்க போகிறது டாம் ஆஃப் ஃபாலின் காட்டில் சீசன் 1ல் எபிசோட் 14. சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அண்ட் இந்த எபிசோட கொஞ்சம் கவனமாக பாருங்கள், ஏன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட தொடக்கத்தில் நம்ம சூ அந்த ஃபேரி ஸ்டாச்சு முன்னாடி நின்று ப்ரே பண்ணிட்டு இருக்கா. நான் தான் அவங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன், அவகிட்ட வேண்டாம்னா அவனுக்கு பேட் லக் தான் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். மிஸ்ஸஸும் ரொம்ப ஹாப்பியாயிரா, நீ எழுந்துட்டியா, அப்பவே தெரியும் உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு. எந்த சாங்கும் இது எல்லாத்துக்குமே நீ சன்னானுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஸ்க்ரோலை காட்டுறா. அதை வாங்கி பார்த்த இவளுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஏன்னா இவளோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்பா இதை கேன்சல் பண்ணிட்டாரா அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா கொய்யால கனவு காண்டிட்டு இருக்கா. பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே கைப்புள்ளியா வினோதமா பார்த்துட்டு இருக்கான். அவன் கையில இருந்த டால் அதோட கண்கள் வழியா நம்ம ஹீரோ பாக்குறான். இவங்கள இவனோ கத்தி கத்தி பாக்குறான். பட் ஆனா ஒண்ணுமே கேட்கல வெளியே. இந்த சைடு சிரிச்சு சிரிச்சு இரும்பலே வந்துடுது. இங்க பாரு இங்கதான் இருக்கேன்னா நீ ஹீரோ கத்தி கதறனால அவளுக்கு ஒண்ணும் கேட்கல. நம்ம ஹீரோ அப்பதான் ஃபீல் பண்றான் சுத்தி இருக்கதெல்லாம் பார்த்துட்டு. என்னோட அப்பா என்கிட்ட ஒரு முறை சொல்லி இருக்காரு, எவனண்ட இடத்துக்கு நடுவுல ஒரு ஸ்பெஷல் வாய்டு இருக்குன்னு. அந்த இடத்துக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் மூலியமா தான் வர முடியும். ட்ரைனிங் பண்றதுக்காக நிறைய பேர் வருவாங்க, அதுவும் அந்த ப்ளூ கலர் ஜெம்மால. ஆனா இது எப்படி இந்த இடத்துல இருக்கு? இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே கைப்புள்ள அந்த பொம்மையை தான் பார்த்துட்டு இருக்கான். பிரின்சஸும் என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல இது என்னோட மான்ஸ்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு. ஒரு நிமிஷம், அந்த ஆள் இது ஒரு ஏஷியன் பொம்மைன்னு சொன்னான். அப்படின்னா அந்த ஜெயிண்ட் ஆள் இருந்தானே அந்த இடத்துல இருந்து தான் இதை எடுத்தானா? இப்போன்னு தூக்கி போட்டுடுறா. ஏன்னா கைப்புள்ளிக்கு அந்த பொம்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நம்ம பிரின்சஸும் எப்படி இருந்தாலும் மேரேஜ் நிறுத்திடுவாங்க. ஏன்னா என்னோட அப்பா தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காருல்ல. அப்படியே அங்க இருந்து ஹாப்பியா வெளியே கிளம்புறா. இந்த சைடு அந்த சிம்மா லிங்க் அங்க நடந்த கதை எல்லாத்தையும் ஜங் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி அவனுங்க கூட்டணி வச்சுக்க சொல்லி கேட்டானுங்க. கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தான் லாயலா இருப்பேன். ஏன்னா என்னோட ஃபேமிலியே இத்தனை வருஷமா சூயன் பேர் கீழே தானே லாயலா இருந்திருக்கும். சிம்மா லிங்க் அங்க என்ன பண்றான்னா அவன் சொன்னது எல்லாத்தையும் இங்க சொல்றான். ஏன்னா இவனுக்கு பிரின்சஸ் மேல ஆசை, அதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இவன் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் கேட்ட சாங்கும் இவ்வளவு நாள் எங்களுக்காக லாயலா இருந்தீங்க, பட் ஆனா இதுக்கப்புறம் இருப்பியான்னு கேட்க சிம்மா லிங்க் அங்க கண்டிப்பா, ஆனா எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்குன்னு கேட்கறான். வேற ஒன்னும் இல்ல, நம்ம சூவா தான் கேட்கறான் மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி. நம்ம சாங்கும் என்ன நீ பிளாக்மெயில் பண்றியா? உள்ள பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஜூவும் கரெக்டா அந்த இடத்துக்கு தான் வரா. ஆனா வெளியே இருந்த கார்டு அவங்கள பிளாக் பண்ணிடுறாங்க. ஜூவும் உள்ள யாரு இருக்கான்னு கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்றானுங்க. நம்ம ஜூ அதெல்லாம் மீறி லைட்டா கதை ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க உள்ள பேசிட்டு இருக்காங்க. நம்ம சாங்கும் அந்த மேரேஜுக்கு ஒத்துக்குறா. ஆனா சிம்மாலிங்காங்க என்ன சொல்றானா, எம்பரர் ப்ராமிஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்க, நீ கவலைப்படாத, ஜென்னானுக்கு வேற ஒரு நல்ல ரிவார்டா கொடுத்துடலாம். இவனும் நன்றி சொல்ல நம்ம ஜூ டென்ஷன் ஆகி உள்ள வந்துடுறா. கனவுல கூட நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எதுக்காக என்னோட லைஃபை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ட் இந்த சைடு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஹீரோ அந்த டால் வழியா பார்த்துட்டு தான் இருக்கான். இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு ஜாங் அங்க இருக்கிற காடை கூட்டி இவளை கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம சூவன் செம்ம கோவத்துல அங்க இருந்து கிளம்புறா. அங்க போன உடனே நம்ம ஜாங்கும், நீ பார்த்துட்டு தானே இருக்க, அவளுக்கு உன் மேல விருப்பமே இல்லை. நம்ம சிம்மா ஒண்ணு இல்ல நான் கண்டிப்பா அவளை நல்லபடியா வச்சு பார்த்துப்பேன், உங்களுக்கே தெரியும் சின்ன வயசுல இருந்து நாங்க எப்படி இருக்கோன்னு. நம்ம ஜாங்கும் சரி, ஆனா அதுக்கு முன்னாடி நீ இன்னொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன சொல்றானா, அந்த மாஸ்க் போட்டு இருந்தான்ல அவனை கொல்ல சொல்றா. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு மேடு நம்ம சூக்கு சாப்பாடு கொண்டுட்டு வர, பட் ஆனா அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. வேற வழி இல்லாம கொண்டு வந்ததை அப்படியே கொண்டு போயிடுறா. அண்ட் வெளியே தான் ஐஸ் பொண்ணும் இருக்கா. இவங்க எல்லாருக்குமே சோகமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிரின்சஸ ஹோம் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஹீரோவும் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். பட் அவனால ஒன்னும் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு சிம்மாலிங்காங்கோட அப்பா கத்திட்டு இருக்காரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உன்னோட அப்பாவை நீ ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்ப? சிம்மாலிங்காங்கும், நீங்க கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்கப்பா, என்னோட மேரேஜ் அப்போ மட்டும் வெளியே வந்தா போதும். கேட்டவனே ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு பொண்ணுக்காக தான் நீ இவ்வளவு பண்றியா? இந்த பொண்ணுக்காக நீ தேர்ட் பிரின்ஸுக்கே துரோகம் பண்ண போறியா? நீ அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சானா இந்த கிங்டத்துக்கே நீ கிங்கா மாறலாம். ஆனா கேவலம் இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு சைட்ல ஒரு ஆளா நிக்க போறியா? இம்மாவும் நீங்க கவலைப்படாதீங்கப்பா, அந்த தேர்ட் பிரின்ஸ் இந்த கிங்டத்தையே அழிக்கணும்னு தான் நினைக்கிறான். பட் ஆனா என் கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு, அதை விட நல்ல பிளான்னே சொல்லலாம். அப்படியே கட் பண்ணா இவங்க அப்பாவை உள்ளே லாக் பண்ணிட்டு இவன் வெளியே வரான். ஆப்போசிட்ல நான் மாஸ்க் போட்டுருக்கோம் தான் வரான். அவனா நான் உங்க அப்பாவை பார்க்கலன்னு வந்தேன்னு சொல்ல, சிம்மாலிங்காங்க அவருக்கு உடம்பு சரியில்லை ஓய்வு எடுக்கிறாங்கன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். மாஸ்க் போட்டிருக்கோம் என்ன சொல்றான்னா, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன், எம்பரரோட பர்த்டே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிடுச்சு, ஸோ இதுக்கப்புறமா நான் இதே இடத்துல இருந்தேன்னா தப்பாயிடும். நம்ம சிம்மாலிங்காங்கும் இதை சொன்ன உடனே அவனை பிரெயின் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் நீங்க இங்க தங்குங்க, அது மட்டும் இல்லாம நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், இந்த மாதிரி சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அண்டு இந்த சைடு நம்ம ஹீரோ வாய்டை எப்படியாவது பிரேக் பண்ணி வெளியே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. ஹீரோக்கும் புரியுது
புரியுது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் பாடி மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு, ஒரிஜினல் பாடி இங்க இருந்து தூரமான இடத்துல இருக்குன்னு. அவன் அங்க இருந்து வெளியே போதான் பிளான் போட்டுட்டு இருக்கான். அண்ட் இந்த சைடு நம்ம சூவை பார்க்க எம்பரரே வந்துடுறாரு. ஏன்னா ஐஸ் பண்ணுதான் சொல்லிட்டு இருக்கா. அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அண்ட் அப்படியே எம்பரரும் சாங்கும் டைரக்டா உள்ளே வந்துடுறாங்க. நம்ம சூவும் நான் உங்க யாரையும் பார்க்க விரும்பல, நம்ம சாங்கும் சூ பக்கத்துல உக்காந்து ஆறுதல் படுத்துறா. சொல்றது கேளு, இந்த மேரேஜை பண்ணிக்கோ. இந்த மாதிரி சொல்லும் போது சூ சரி ஓகே, நீங்க என்கிட்ட எதுவுமே வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதுக்காக என்ன இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்கன்றத சொல்லுங்க. நம்ம சாங்கம் ஒரு சில விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாம இருக்கிறது நல்லது சூ. அவளும் அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆள ஆரம்பிச்சிடறா. நம்ம எம்பரருக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. சூ உன்னோட சிஸ்டரை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல மாதிரி சொல்லி அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம சூ நம்ம சாங்க எப்படியாவது மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெளியே லைட் ஆட்டி பார்த்தா சுத்தி எல்லா சைடும் காட்ஸ். புறா இப்ப வெளில போறதுன்னு பாத்துட்டு இருந்தா நம்ம கைப்புள்ள சவுத்திய ஓட்ட போட்டுட்டு வரான். இவங்களும் அந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. வெளியே ஐஸ் பொண்ணுக்கு ஏதோ சத்தம் கேட்க இவளும் என்ன பண்றாங்கன்னு உள்ள வந்து எட்டி பார்த்தா தூங்கிட்டு இருக்க மாதிரி செட்டப் பண்ணிட்டு ஆயிட்டு இருக்காங்க. இந்த சைடு யாருக்குமே தெரியாம தப்பிச்சு வந்துட்டோன்னு ரெண்டு பேருமே ஹாப்பி. நான் எப்படி என் சிஸ்டரை போய் தேடுறது? கைப்புள்ளியும் அவளோட ஸ்பெல்ல வச்சு கூட்டிட்டு போறான் என் கூட வான்னு. இவங்க எங்க வந்திருக்காங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் கேட் இருந்ததுல அந்த மவுண்டனுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அந்த டெலிபோர்டேஷன் கேட் ஓப்பன் ஆக இவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க. வரான்னு பார்த்தா அந்த சிம்மாலிங்காங்கும் மாஸ்க் போட்டு இருந்தாலும் அவனும். அண்ட் இதை பார்த்த பிரின்சஸ் இந்த பைப்புல நம்மளுக்கு துரோகம் பண்றானான்னு இவங்க பிளான் தெரியாம நினைச்சிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சிடுது, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எல்லாம் கூட்டு கலவாணின்னு தான். அண்ட் அவனை முன்னாடி போக விட்டு இந்த சைடு நம்ம சிம்மாலிங்காங் அவன் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனோட பிளேட்ஸை வச்சு அவன் அட்டாக் பண்ண மாஸ்க் போட்டிருக்கவனும் அதை சென்ஸ் பண்ணி அதுல இருந்து டாச் பண்றான். எல்லா அட்டாக்ல இருந்தும் சும்மா வெறித்தனமா டாச் பண்ணிட்டு இருக்கான். சிம்மாலிங்காங் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையவே தாக்கி இருப்ப. லிங்காங்கும் என்ன தேர்ட் பிரின்ஸ், இதை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கட்டத்துல நம்ம சிம்மாலிங்காங் அவனோட ஸ்டாஃபை வச்சு அட்டாக் பண்ண அந்த இடமே ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகி ஃபுல்லா ஸ்மோக் ஆயிடுது. பெரியவன் கதை முடிஞ்சதுன்னு பார்த்தா பயபுள்ள பேரியர் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். உன் பவரை நீ காட்டிடல, இப்போ என்னோட பவரை பாக்குறியா அவன் அட்டாக் பண்ண ரெடியாக. இந்த சைடு சடனா நம்ம ஜாங் அவளோட மேஜிக் ஆக்டிவேட் பண்ண அவனை சுத்தி பேரியர் கிரியேட் ஆகுது. அப்படியே அந்த பேரியர் உள்ளுக்குள்ளேயே வெடிச்சு செதறுது. அடிச்சு அடிக்காம மேல பறந்து போக நம்ம ஜாங் அப்படியே ஃபிளையிங்லயே வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் அடிச்சு அடியில அவன் காலியாகி பள்ளத்தாக்குலயே விழுந்துடுறான். நம்ம ஜாங்கும் அப்படியே லேண்ட் ஆக அங்க வந்த சிம்மாலிங்காங் பிரின்சஸ் நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், நம்ம ஜாங்கும் இன்னும் 5 நாள்ல கல்யாணம் நடக்கும் மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நம்ம சூலாம் இதை கேட்டுட்டு தான் இருக்கா. உள்ள இருக்கிற நம்ம ஹீரோவும் இந்த ஜாங் அவன் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே அந்த சிம்மாலிங்காங்குக்கு பிரின்சஸ் சூவை கல்யாணம் பண்ணி தர போறாளா? இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவனுக்கு சரியான தலைவலி, என்ன நடக்குதுன்னே புரியல. அண்ட் இந்த சைடு ரியாலிட்டியில நம்ம ஹீரோவோட பாடி ஒரு பேரியருக்குள்ள அந்த கிளட்டி பீசி வச்சிருக்கான். அண்ட் அந்த ஓல்டு மான்ஸ்டர் அவனும் அங்கதான் இருக்கான். கடைசியா நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்க போகுது. அப்படியே அவனோட சோலை அவன் உடம்புல இருந்து எடுத்து நம்ம ஹீரோவோட பாடிக்கு அனுப்புறான். ஹீரோட பாடியில இருக்கிற ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பார்த்து இவனுக்கு செம சந்தோஷம். ஏன்னா நம்ம ஹீரோவோட பவர் அந்த அளவுக்கு பியூரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல எனக்கு இந்த பாடி சொந்தமாயிடும் அப்படி சொல்லிட்டு அந்த கோல்டன் கலர்ல இருந்த பவரை இவனுக்குள்ள அவன் அக்செப்ட் பண்றான். இந்த சைடு நம்ம ஹீரோ துடிச்சிட்டு இருக்கான், என்ன பண்றதுன்னே தெரியாம. அண்ட் அந்த ஓல்டு மான்ஸ்டர் அப்சர்வ் பண்ண எனர்ஜி ஃபோர்ஸ் பண்ணி அவனோட பாடியில இருந்து வெளியே வந்துடுது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு. ஆனா அந்த இடமே அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து அந்த காட்ஸ் அண்ட் டீமன்ஸ் அந்த கலரியா மாறுது அந்த இடமே. இதெல்லாம் என்ன எதுக்காக இங்க இருக்குன்னு அவன் ஒரு பக்கம் குழம்ப. அண்ட் இன்னொரு சைடு நம்ம ஹீரோ அப்படியே அன்கான்சியஸா மாறுறான். அப்படியே இந்த எபிசோட முடியுது. அங்கெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் குழப்பமா இருந்திருக்கலாம். சிம்மாலிங்காங் வந்து எதுக்காக இந்த மாதிரி அந்த பிளான் எல்லாம் பிரின்சஸ் கிட்ட சொன்னானா இவனுக்கு சூவா கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த ஒரே கோலுக்காக தான் இவன் அப்படி பண்ணான். இந்த ஓல்டு மான்ஸ்டர் அவனோட பிளான் என்னன்னா ஹீரோவோட பாடி பவர் எல்லாமே பயங்கரமா இருக்குல்ல, சோ இவனோட சோலை ஹீரோவோட உடம்புக்கு மாத்துறான். அதாவது கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஹீரோவோட உடம்ப இவனுக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோவோட சோல் இருக்குல்ல அது ஹெவன்லயும் இல்ல எர்த்லயும் இல்ல, அதுக்கு இடையில ஒரு வித்தியாசமான வாய்டுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. புரியாதவங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் புரியலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடுத்த எபிசோட்ல பாத்துக்கலாம். சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் நண்பர்களே.